ஆமேன். கையை உயர்த்தி ஆமேன். ரைட். நாங்கள் ஒரு 45 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எனவே நீங்கள் யாரும் தூங்காதீர்கள், விழித்திருங்கள். வேதம் எங்களை அப்படி தான் சொல்லுகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கண்டு. இப்போ விழித்திருந்து நாங்கள் வார்த்தையை கேட்க போகிறோம். ரைட். ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் என்ன செய்தார், அவருக்கு சரியான டயர்ட் ஆகிட்டான். சரியான வேலை, அங்கே இங்கே விசிட்டிங், அது இதெல்லாம் போய் அவர் டயர்ட் ஆகிட்டான். அப்போ சரியான டயர்ட். அவர் சொல்கிறாராம், அடுத்த நாள் சேமன். அவர் நான் இல்லை, இது ஏற்கனவே நடந்தது. அடுத்த நாள் சேமன் அவர் சொல்கிறாராம், இன்றைக்கி எனக்கு சரியான டயர்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். ரைட். நீங்கள் சிலர் இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, போதும், நிறுத்துங்கள். இங்கே பாருங்கள். ரைட். அவர் டயர்டில் சரியான டயர்ட். அப்போ அவர் சொல்கிறாராம், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்டா, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன், ஆனால் உட்கார்ந்து தான் என்ன செய்ய போகிறேன், பிரசங்கம் பண்ண போகிறேன். என்ன சொல்கிறாரா, உட்கார்ந்து இருந்து தான் பிரசங்கம் பண்ண போகிறோம். உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். வெரி குட் பாஸ்டர், சந்தோஷம் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் படுத்திருந்து கேட்க போகிறோம், தூங்கி நாங்கள் கேட்க போகிறோம். எனவே அப்படி நாங்கள் செய்ய வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தை எப்படி சொல்வார்கள்டா, போதிக்கிறவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள், கேட்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள். இதுதான் நெகேமியாவுடைய காலத்தில் நடந்தது. அவர்கள் வேத பாரகர்கள் அதனால் நான் இன்றைக்கி உட்கார போகிறேன்னு சொல்லல, உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் விழித்திருக்கும்படியாக, அதாவது முழிச்சிருக்கும்படியாக. ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் த த்ரூ காஸ்பல். இன்றைக்கு உண்மையான சுவிசேஷம், இதை நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது நாங்கள் இந்த வருஷ ஆரம்பத்திலே என்னென்னா உண்மையான சுவிசேஷம். நாங்கள் கேட்டதெல்லாம் எத்தனையோ சுவிசேஷத்தை கேட்டிருக்கோம். இன்றைக்கு இதென்ன புதுசாகன்ற மாதிரி இல்லை. இந்த வருஷ ஆரம்பத்தில் நாங்கள் என்ன செய்தோம்னா சில விஷயங்கள் போட்டோம். இன்றைக்கு நாங்கள் எப்படி இந்த மக்களுக்கு வார்த்தையை பிரசங்கிப்பது, எல்லாவற்றால் போதிப்பது என்ன அடிப்படையில் நிறைய விஷயம் போட்டோம். ஆனால் நாங்கள் அந்த ஜூலை மாதத்தில் நாங்கள் ஏற்கனவே போட்டிருந்தது என்னென்னா கலாத்தியர் நிருபத்தை நாங்கள் படிக்கும்படியாக. என்ன நிருபம்? கலாத்தியர் புஸ்தகத்தை நாங்கள் படிக்கும்படியாக நாங்கள் அதை போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் நாங்கள் அடுத்த மாதம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த கலாத்தியரை நாங்கள் படிக்க போகிறோம். ஏன் கலாத்தியரை படிக்கணும் என்றால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதில் நாங்கள் என்ன உங்களிடத்தில் எதிர்பார்க்கணும்டா, இந்த கலாத்தியர் புத்தகம் நாங்கள் படித்த பிற்பாடு ஒரு எக்ஸாம் ஒன்று நாங்கள் வைக்க போகிறோம். ஏற்கனவே ஆளுக்கானையில் அதில் எக்ஸாம் வேறு இல்லை. நாங்கள் எதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றதை குறித்து ஒரு சும்மா சிம்பிளான இது விஷயமாக இருக்கும். ஒரு கொஷன் நாங்கள் எடுத்து நாங்கள் ஒரு சண்டே முடிந்த பிற்பாடு எல்லோரும் கடண்டு நீங்கள் என்ன செய்வீங்க, எழுதி தருவீங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு தெளிவாக இருக்கிறீங்க. அதே நேரத்தில் பிரசங்கம் முடிஞ்ச பிற்பாடும் சில கேள்விகள், யாருக்கெல்லாம் தெரியும் கை உயர்த்துங்க. அந்த இதில் இந்த ஆள் எழும்பி நீங்கள் சொல்லுங்கள், அப்படி நான் சொல்ல போகிறேன். எனவே கொஞ்சம் கவனமாக இங்கே கேட்கணும். ரைட்டா? ஏனெண்டா நான் சில லீடர்ஸ், சில நபர்கள் வார்த்தையில் வளர்ந்திருக்கிறீர்கள், சந்தோஷம், வெரி குட். ஆனால் சிலரை நாங்கள் பார்க்கும்போது அடிப்படை பேசிக் கூட இன்றைக்கு இல்லாமல் இருக்குது. இது பெரிய கவலை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மக்கள் ஏன் ஒரு நிலையில்லாத அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் வார்த்தையிலே அவர்கள் இல்லை. வார்த்தையிலே ஒரு மனிதன் வளராவிட்டால், இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார், 2 வீடு கட்டப்படுகிறது. ஒன்று மணலில் மேல் ஒரு வீடு, மணலில் மேல் ஒரு வீடு கட்டப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கட்பாறையின் மேல் ஒரு வீடு கட்டப்படுகிறது. ரெண்டும் சேம் மெட்டீரியல், சேம் ஹோஸ்ட், சேம் ஆள் அதை கட்டுகிறார். ஆனால் ரெண்டுக்குமே காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது, வெள்ளம் பெருகுகிறது. 2 வீட்டுக்குமே சேம் சோதனை, டெஸ்ட் வருகிறது. ஆனால் ஒரு வீடு இடிந்து போனது. எந்த வீடு? மலையில் கட்டின வீடு. ஓ, மணலின் மேல் கட்டின வீடு. வெரி குட். மணலின் மேல் கட்டின வீடு என்னவாயிற்று? இடிஞ்சு கரைஞ்சி இல்லாமல் போயிற்று. ஆனால் மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருந்ததா? ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தையின் மேல் கட்டப்படுகிற எங்களுடைய வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும். பக்கத்தில் இருக்காங்களா சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக அப்படி இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே வார்த்தையை நாங்கள் எங்களுக்குள்ளே வைக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகும். மழை அடிக்கட்டும், காற்று அடிக்கட்டும், புயல் வீசட்டும், சுனாமியே வரட்டும், பூகம்பமே வரட்டும், ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் இருக்கிற பொழுது. ரைட்.
ஏன் இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை பவுல் எழுதுகிறார் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அதிலே சில காரியங்கள் இருக்கிறது. தீமைத்தை என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? மேக் இருக்குதா? படிக்க முடியுமா? கலாத்தியர் 1வது அதிகாரத்தை எடுத்து 1வது வசனத்தை வாசிங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷகுமாரனாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோலிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலராகிய இருக்கிற பவுலாகிய நானும் என்னோடு கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. ரைட், ஓகே, போதும். கலாத்திய நிருபம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுல் 13 நிருபங்களை எழுதுகிறார். எத்தனை நிருபம்? 13 நிருபங்களை எழுதுகிறார். இது சாதாரண நிருபம் அல்ல. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், பவுலுடைய நிருபங்களை இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக படியுங்கள். பவுல் எழுதின கடிதங்களை நீங்கள் அதிகமாக படியுங்கள். ஆவியானவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். பவுல் 13 நிருபங்களை எழுதுகிறார். பவுல் ஒரு சாதாரணவர் அல்ல, அவர் பல மொழிகளை பேசக்கூடியவர். அது மட்டுமல்ல, வைராக்கியமான ஒரு மனிதன். சும்மா சாதாரண வைராக்கியம் இல்லை, பயங்கர வைராக்கியம். ஆண்டவருக்காக எதையாவது செய்வேன். அவருக்கு வியாதி. நீங்கள் பவுலை பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள், அவருக்கு ஒரு கால் போலியோ மாதிரி, ஒரு கால் நொண்டி நடக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய கண்களை எனக்கு காணிக்கையாக கொடுத்தாலும் என்று ஒரு இதை மென்ஷன் பண்ணுகிறார். ஒரு வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கண்களில் இருந்து தண்ணி எப்பயுமே ஓடிக்கொண்டிருக்குமா. அவ்வளவு வியாதி. அது மட்டுமல்ல, அவரை அநேக அடிகள் அடித்தார்கள். அவரை கொலை செய்யும் அளவுக்கு அவரை அடித்து அவரை தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் மனுஷன் 3 மிஷனரி பிரயாணங்களை, மொத்தமாக 4 மிஷனரி பிரயாணங்களை அவர் செய்கிறார். யூரோப் முழுவதும் அவர் ஒரு மாதம் இந்த இடத்துல, அடுத்த மாதம் அடுத்த மிஷனரியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷன். ஒரு கட்டத்தில் சில இடங்களுக்கு அவரால் போக முடியல. அதனால் அவர் இருந்த இடத்துல இருந்து கொண்டு சில கடிதங்களை எழுதுகிறார், சில லெட்டரை அவர் எழுதுகிறார் ஒவ்வொரு சபைகளுக்கும். அந்த கடிதங்களை எதற்காக என்றால், நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துறது மாற்றமில்லை, அவர்கள் என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்ஸை அவர்கள் பேஸ் பண்ணுகிறார்களோ அதற்கான தீர்வுகளை ஆண்டவராகிய தேவனுடைய உதவியோடு கூட பவுல் எழுதி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கலாத்திய நிருபம் பவுல் தான் எழுதினது. எப்பொழுது எழுதினது என்று பார்த்தீங்கன்னா, இது 1வது கடிதம். அவர் முதல் முறையாக இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். எனவே அவர் எழுதின நிருபங்களிலே முதல் நிருபம் கலாத்திய நிருபமாக இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலாத்திய நிருபம் ஏன் அவர் எழுதுகிறார் என்றால், மற்ற நிருபங்களை நீங்கள் பார்க்கலாம். என்ன நிருபம்? எபேசியர், கொலோசியர், ரோமர், இந்த நிருபங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஓர்டரில் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவங்கள சுகம் விசாரிக்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்து, இன்னென்ன ஆள் என்னோட இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகேயா இருக்கீங்களா, எப்படி போகுது உங்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் விசாரிக்க. ஆனால் கலாத்தியரை பார்க்கீங்கன்னா அப்படி எதுக்குமே எழுதப்படவில்லை. ஏன் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியா இன்றைக்கு இருக்கிற அந்த துருக்கி என்று சொல்லப்படுகிற அந்த நாடு தான் கலாத்தியா. அந்த காலங்களில் அந்த கலாத்தியா பிரதேசத்தில் இருந்தது. ஏற்கனவே இந்த பவுல் ஏற்கனவே அவர் போய் அங்கே ஊழியம் செய்துகிறார். எவ்வளவு காலம் ஊழியம் செய்தார் என்றால், சில வாரங்கள், சில மாதங்களே அவர் ஊழியம் செய்தார். ஆனால் அந்த பட்டணமே மாறிட்டு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளாக போய்விட்டது. ரைட், ஒரு கதையை நான் சொல்லிட்டு இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில், ஒரு சிட்டியில் ஒரு பால் விற்கிற ஒரு மனிதன் இருந்தாராம். என்ன விற்கிறவர்? பால், மில்க் விற்கிற ஒரு மனிதன் அந்த இடம் முழுவதும் விற்றார். ஆனால் அந்த மனிதன் நேர்மையானவர். எப்படியானவர்? நேர்மையாக காரியங்களை செய்வார். தான் அந்த மாட்டிலிருந்து எடுக்கிற அந்த பால்களை எந்த கலப்படம் இல்லாமல் சுத்தமாக நல்ல குவாலிட்டியாக அந்த இடத்தை முழுக்க, அந்த கிராமம் முழுக்கதும் அவர் என்ன செய்வார்? கொண்டு போய் விற்று கொண்டிருந்தார். எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஓ, இந்த மனிதன் எந்த பொய்யுமே சொல்கிறதில்ல. தூங்குறீங்களா? இங்கே முடிச்சுங்க. ஓகே, கதை சொல்கிறேன். ரைட், ஓகே. எந்த பொய்யுமே சொல்கிறதில்ல, எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் ஒவ்வொரு நாள் காலையிலையும் கொண்டு வந்து பால் போட்டுருவார் எல்லா வீட்டுக்கும். எல்லாரும் அவரிடத்துல வாடிக்கையாக வாங்குவாங்க. நல்ல கஸ்டமர், நல்ல காசு. அவர் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அவருக்கு வீடு, நல்ல குடும்ப, ஃபேமிலி எல்லாமே இருக்குது. இப்படியே அப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டு போகிறது நல்லா இருக்குது.
ஒரு நாள் ஒரு நண்பரை பார்க்கிறார். பால் விற்கிறவன் இன்னும் ஒரு பால் விற்கிற ஒரு நண்பரை பார்க்கிறார். பார்க்கிற பொழுது ரெண்டு பேரும் பேசிக்கொள்றாங்க. எப்படி போகுது உங்களோட பிஸ்னஸ்? வா, எனக்கு நல்லா போகுது. இவர் கேட்குறாரு, உண்ட பிஸ்னஸ் எப்படி போகுது? எனக்கு நல்லா போகுது, நல்ல பிஸ்னஸ், எனக்கு நல்ல காசு கிடைக்குது. ஓகே, இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், நீ எப்படி பால் விற்பேன்னு? நான் மாட்டிலேருந்து பாலை எடுப்பேன், கறப்பேன், அப்படியே கொண்டு போய் நான் கொடுத்துருவேன். ஏய், நீ தண்ணி ஒன்றும் கலக்க மாட்டியா? பாலுக்குள்ள தண்ணி ஒன்றும் கலக்க மாட்டியா? இல்லை, நான் தண்ணி ஒன்றும் கலக்கிறது இல்லை. அவர் ஐடியா கொடுக்குறேன், ஏய், நீ எவ்வளவு காலம் அப்படி செய்ய போகிற? உனக்கு நல்ல பெனிஃபிட், நல்ல காசு கிடைக்கணும்டா. நீ என்ன செய், அந்த பாலுக்குள்ள 1 லிட்டர் பாலுக்குள்ள 1/2 லிட்டர் தண்ணியை கலக்கிறது பாவமா? பாவம் இல்லை. நீ கலந்து என்ன செய்துரு, கொண்டே கொடு ஆளுங்களுக்கு. இவனுக்கு யோசிக்க, ஏய் அதெல்லாம் கூடாதுன்னு. இல்லைடா, இது குடிச்ச உனக்கு எவ்வளோ பால் கிடைக்குதுன்னு சொல்லி கணக்கெல்லாம் பார்த்துக்குது. அவர் சொல்லுங்க, இவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு. என்ன வந்துச்சு? ஆசை. இந்த ஆசையினால் இவர் என்ன செய்கிறார், போய் வீட்டில் வளமையாக செய்கிறத விட பாலெல்லாம் எடுத்துட்டு தண்ணி அதற்குள்ளே என்ன செய்கிறாரு, கலந்து விடுறாரு. இப்போ தண்ணியை கலந்துக்கிட்டால் அரைவாசி இருக்கிறது இப்போ எவ்வளோ ஆயிரும், ஃபுல் ஆயிட்டு. இவருக்கு சந்தோஷம். ஓ, இவர் கொண்டு போய் விற்க ஆரம்பிக்கிறார். இங்கே கவனிங்க. ஓகே, விற்க ஆரம்பிக்கிறார். விற்கிற பொழுது மக்களுக்குள்ள அந்த வந்துட்டு வளமையாக சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் புதுசாக ஏதாவது சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? நீங்கள் வளமையாக போகிற அதே கடையில் போயிட்டு என்னடா இன்றைக்கு சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. போன முறை வந்தபோது நல்லா இருந்துச்சு, இந்த முறை எப்படி சொதப்பிட்டாங்கடா. அதே மாதிரி இவரும் சொதப்பிட்டார். என்னடா, பாலுக்குள்ள தண்ணியை விட்டு பாலில் டேஸ்ட்டு போயிட்டு. இது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே அவர் என்ன செய்கிறாங்க, அவடத்துல பால் வாங்குறதை நிப்பாட்டினோடனே அது மட்டுமில்லை, அவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த சங்கத்தில், பால் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு என்ன செய்கிறாங்க, ஆக்ஷன் எடுத்து அவர் அந்த ஏரியாவில் பால் விற்கக்கூடாதுன்ட்டு என்ன செய்கிறாங்க, சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு வேலையெல்லாம் போயிட்டு இப்படி பயங்கர ஸ்டாப். இதே மாதிரி தான் இந்த கலாத்திய சபையில் பவுல் என்ன செய்கிறாருண்டா, போய் சுவிசேஷத்தை அவர் அறிவித்து கொண்டு வருகிறார். என்னத்தை அறிவிக்கிறார்? சுவிசேஷத்தை அவர் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது சில காரியங்களை அவர் அங்கே மென்ஷன் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. 3வது வசனத்தை வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஓகே, போதும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இதுதான் உண்மையான சுவிசேஷம். என்னவென்று பார்த்தீங்கன்னா, இவர் முதலாவது மிஷனரி பிரயாணத்தில் அவர் சில நாடுகளுக்கு போனாலும் இந்த கலாத்தியா, பிசிலியாண்டு சொல்லுகிற இந்த இடங்களுக்கு அவர் போகிற பொழுது அவர் பியோர் ஹாஸ்பல் என்னென்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய சுவிசேஷங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. மலேசியாவிலையும் நிறைய சுவிசேஷங்கள் இருக்குது. இங்கே கவனிங்க, நிறைய சுவிசேஷங்கள் இருக்குது. சுவிசேஷம் என்பது என்னென்று பார்த்தீங்கன்னா, பேசிக்கான விஷயம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவ கையோர் அசைச்சு காட்டுறீங்களா? இருக்கிறீங்களா? கையை உயர்த்து காட்டுங்க. கொஞ்சம் இப்படி அசைங்க. ஓகே, ரைட். பார்த்தீங்கன்னா, இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். சிலுவை மரணம், இயேசு எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அவருடைய கிருபையினாலே நாங்கள் என்ன செய்கிறோம்? கிருபையினாலே என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். இதுதான் சுவிசேஷத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம். நாங்கள் அவரை நம்ப வேண்டும். என்னத்துக்காக நம்ப வேண்டும்? அவர் சிலுவையில் மரித்தார். அவருடைய கிருபையினாலே நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இதுதான் உண்மையான சுவிசேஷம். ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த கலாத்திய சபைக்கு அவர்கள் என்ன செய்யறது, பின்னணியை நான் சொல்லுகிறேன், பேக்ரவுண்ட். இவர் பிரசங்கம் பண்ணி விட்டு போயிட்டார் பவுல். ஆனால் அதுக்கு பிற்பாடு ஒரு டீம் வருகிறது. எந்த டீம் என்று பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருந்து இன்னொரு டீம் வருகிறது, பழைய டீம். அதில் பேதுரு இருக்கலாம், யாக்கோப் இருக்கலாம், ஆனால் அவர்களிடத்திலிருந்து வந்திருக்கலாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்டா, நீ இயேசுவை மட்டும் விசுவாசித்தால் போதாது. என்ன செய்யக்கூடாது? சத்தம் போடுங்க. இயேசுவை மட்டும் விசுவாசித்தால் போதாது. நீங்கள் அடிஷ்னலாக வேற இன்னும் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்?
நீங்கள் மோசேயினுடைய பிரமாணங்களின் படி விருத்த சேதனம் செய்ய வேண்டும். விருத்த சேதனம் என்பது அதாவது ஒரு உடன்படிக்கை. இந்த இஸ்லாமியர்கள் செய்வார்கள் சுன்னத்து, அதே மாதிரி சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, பாரம்பரிய காரியங்களை நீங்கள் பிரமாணங்களை செய்ய வேண்டும், சில வழிமுறைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் தான் என்ன செய்யலாம், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இதை வலியுறுத்துறாங்க. இது யூதர்களுக்கு ஓகே, அவங்க வாழ்க்கை முறை, அது கல்ச்சரோட வந்தது. ஆனால் கலாத்தியர்கள், அந்நியர்கள், பிற மொழி பேசுகிறவர்கள், அவரிடத்தில் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது பவுல் சொல்லிட்டான், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள். அவருடைய கிருபையினாலே என்ன நடக்குது, ரட்சிப்பு வருகிறது. கிருபையினால என்ன வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரட்சிக்கப்படுறது வெரி ஈஸி. எத்தனை பேர் சொல்லுங்கள், இல்லை யாரை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மனம் திரும்பி இருக்கீங்க? இந்தியாவில் கேட்பாங்க, எத்தனை பேர் சுகமாயிட்டீங்க, குணமாயிட்டீங்க? பேப்டிசம் எடுத்தார்கள் கைவிதும். ஐயோ பயந்து எடுக்கிற மாதிரி கடத்தி அரெஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா ஏதுங்க பேப்டிசம்? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், ரட்சிக்கப்படுறது எவ்வளோ கஷ்டமாக ஈஸியாக நாங்கள் ரட்சிப்புகளை வர்றது? கஷ்டமா? எவ்வளோ காசு கொடுத்தீங்க? எப்படி நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறீங்க? மனம் திரும்பணும், அதுலேருந்து கொஞ்சம் விட்டு வரணும். ஓகே, வேறு யார் சொல்கிறீங்க மனம் ரட்சிக்கப்படுற? நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படுறது சிலருக்கு ஈஸி, எனக்கெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. என்ன சொன்னோம் ரட்சிக்கப்பட்டான்னு? நாங்கள்லாம் பரம்பரை, அதாவது கிறிஸ்டியன்ஸ், அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் 16 வயது 17 வயதில் சும்மா தெரியாதா ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு சொல்லி ஓகே அதை இதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், போயிட்டு நாங்கள் பின்வாயிரும். ஆனால் ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் என்ன பார்த்தாரு. பார்த்துட்டு, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்றியாண்டார். ஓ ஏற்றுக்கொள்கிறான். நீ என்ன செய்யணும், ஒரு பெரிய ஒரு மலை ஏறணும். அது ஒன்றும் சொல்லலை. நீ இவ்வளோ காணிக்க கொண்டு வரணும், ஒன்றும் சொல்லலை. ஏற்றுக்கோ. அந்த இரவு என்ன செய்தார்னா ஒரு சின்ன ப்ரேயர், என்ன பாவ அறிக்கை செய்ய சொன்னார், ஒரு பாவ அறிக்கை ஜெபம். அதுக்கு பிற்பாடு என்ன, ஓகே நீ இன்றையிலேருந்து நீ என்ன ஆகிட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ இயேசுடைய பிள்ளை ஆகிட்ட, அவ்வளோதான் சொன்னேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வாழ்கிற வாழ்க்கை தான் என்ன கஷ்டம். அதுக்கு பிறகு அவர் சொன்னார், நீ அது செய்யக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இது செய்யக்கூடாது. இது கஷ்டமாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன்டா, ரட்சிக்கப்படுறது ஈஸி, ஆனால் அதன்படி நாங்கள் வாழ்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளியில் அப்படி இல்லை. நீங்கள் மற்ற மதங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். நீ அந்த இது ஏறணும், அந்த ஜாமான் வாங்கிட்டு வரணும், இந்த ஜாமான் வாங்கிட்டு வரணும், இத்தனை மந்திரம் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். ஆனால் அதுக்கு பிறகு வாழ்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவம் என்பது நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ பலி என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பலிகளை கொடுப்பார்கள். என்ன நடக்குமெண்டா, காலையும் கையையும் கட்டிட்டு பலாத்காரமாக என்ன செய்வாங்க, பலவந்தமாக பலிபிடத்தில் கொண்டு வந்து போடுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது உங்களை யாரும் பலவந்தப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. நீங்களே உங்களை ஜீவ பலியாக என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ரைட். எனவே பவுல் இந்த சுவிசேஷத்தை அவர் சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது என்ன நடக்குண்டா, அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு ரிவைவல், ஒரு அற்புதம் நடக்கிறது. அங்கே ஒரு சபை பிறந்து விட்டது. ஆனால் அவர் போன பிற்பாடு சில கூட்டங்கள் என்ன செய்யுதுண்டா, மாற்றுகிறது, வாழ்க்கையை மாற்றுகிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள், இங்கே கவனிங்க, மக்கள் பல காரியங்களுக்குள்ளே இன்றைக்கு அகப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இதில் இருக்கிற நீங்கள் கூட இன்றைக்கு இந்த சாவாமை என்கிற ஒரு உபதேசம், எங்களுக்கு சாவே இல்லை, ஹைஃபோ கிரைஸ்ட், அதாவது கிருபை தான், நாங்கள் தடிக்கு விழுந்தாலும் கிருபை, கிருபை என்று சொல்லி, கிருபை மட்டும்தான் இன்றைக்கு என்று சொல்லி இன்றைக்கு பேசுகிற உபதேசம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில சபைகளை சினிமா பாடல்களை பாடி அதில் பிரசங்கம் பண்ணுறான். சினிமா பாட்டை பாடி
இன்றைக்கு மக்கள் வேறொரு உபதேசத்துக்குள்ளே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நான் லாஸ்ட்டாக ஒரு கடைசி வாரம் ஒரு கிராஜுவேஷனுக்கு போயிருந்தேன். பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் பாஸ்டர் தான்டார். ஓகே, வெரி குட் பாஸ்டர். அப்போ அவர் திடீரென்று சொன்னேன், நீங்கள் எங்கே சபையில்? அவர் சொன்னேன், நான் 7th day, ஏதாவது 7வது நாள் திருச்சபைக்கு நான் போய் கொண்டிருக்கேன், அங்கே பாஸ்டராக இருக்கேன். அப்போ அவர் சொன்னார், நான் கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் வந்து அதாவது சனிக்கிழமை தானே நீங்கள் உங்களோட ஓய்வு நாளாக இருக்கு? ஓ எஸ், சனிக்கிழமை தான் இருக்கு. எங்களுடைய உபதேசத்துக்கும் உங்களுடைய உபதேசத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்னேன், நான் உங்களை மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம், உங்களை மாதிரி தான் நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், நாங்கள் வந்து ஜூதர்கள் என்ன காரியங்களை அவர்கள் கை கொள்ளுகிறார்களோ, சாப்பாட்டில் என்னென்ன காரியத்தை ஜூதர்கள் இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறார்களோ அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு எதுக்குமே சாப்பிட மாட்டோம். நாங்கள் சில கொண்டாட்டங்களுக்கு நாங்கள் போக மாட்டோம், சில காரியங்களுக்கு நாங்கள் போக மாட்டோம். ஆனால் இப்போ கொஞ்சம் நாங்கள் மாறி எங்களுடைய வாழ்க்கை போகிறதுன்னு. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுக்குள்ளே சில குழப்பங்களோடு கூட இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே சுவிசேஷம் என்பது இயேசு சொன்னார், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். எனவே இதற்கு வந்து நீங்கள் 7 மலை ஏற வேண்டும், 7 நதி கடக்க வேண்டும், அங்கே போய் அது பார்க்கணும் இது பார்க்கணும், ஒன்றுமே தேவையில்லை. ஆண்டவர் எங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடித்து விட்டார் சிலுவையிலே. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது திடீரென பவுல் இந்த நிருபத்தை ஏன் எழுதுகிறார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் ஒரு வாழ்த்து தெரிவிக்கலை, அந்த மக்களை பற்றி விசாரிக்கலை. ஏனென்று பார்க்கிற பொழுது ஒரு வீடு நெருப்பெறிந்து, அதாவது நெருப்பு பிடிச்சி எரியுது. ஒரு வீடு என்ன எரியுது? இங்கே பாருங்க, சிலர் ப்ரே பண்ணுறீங்க, ஜபிக்கிறீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க, இங்கே பாருங்க, ரைட். நெருப்பு பற்றி எரிகிற பொழுது நீங்கள் எப்படி போய் அதை காப்பாற்றுவீங்க? இல்லாட்டி ஹாய் எப்படி இருக்கிறீங்க, நெருப்பு அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, உள்ளுக்கு ஆளுங்க இருக்கான், ஹாய் காலையில் என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகேயா, இப்படியா செய்வோம்? என்ன செய்வோம்? நெருப்பு பற்றி எரியுது, என்ன செய்வோம்? அப்பான் மரிசினி ஊத்துட ஆயிர என்ன செய்வோம்? வேகமாக நாங்கள் செய்வோம். திட்டியா ஒரு ஆள் விஷத்தை குடிக்க நஞ்சு அருந்த போகிறாங்க. ஓகே ஜோசுவா, சாரி ஸ்பாய்ஸனை குடிக்க போகிறாங்க. என்ன செய்வீங்க? பிரதர் அப்படி குடிக்காதீங்க பிரதர், சாரி பிரதர், என்ன பேசி அப்படியா? என்ன செய்வீங்க? ஓடி போய் அடிச்சு விடுவோம், ஒருவரை காப்பாற்றுவோம். இங்கே கலாத்தியருக்கும் பவுல் இதைத்தான் பார்க்கிறார். ஒரு மரணம் அங்கே சம்பவிக்கிற மாதிரி தான் அவர் பார்க்கிறார். ஏண்டா சுவிசேஷத்தை புரட்டுகிறார்கள். இன்றைக்கு சபை மரணத்துக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறது, சபை மறித்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு உபதேசத்தினாலே, ஏதோ ஒரு குழப்பத்தினாலே. அதனால தான் இங்கே பவுல் கலாத்தியரை எழுதுகிற பொழுது அன்பான வார்த்தையோ அல்லாவிட்டால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஓகேயா இருக்கிறீங்களா, ஓ நீங்கள் சரியா, புத்தி இல்லாத கலாத்தியரே அவர்களை அதட்டுகிறார். நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் எவ்வளவு பாஸ்டிங் போட்டு எவ்வளவு காரியங்களை செய்தேன். அவர் என்ன செய்கிறார்டா? அவர்களை அதட்டுகிறார். ஆனால் இங்கே பெரிய ஒரு கவலை என்னண்டா, இந்த பேக்ரவுண்டை பார்க்கிற பொழுது பவுல் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தை செய்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த மக்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளல. சாரி, நான் இந்த பிரசங்கத்தை எடுக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அந்த மக்கள் கூட பவுலை ஏற்றுக்கொள்ளல. ஏண்டா அங்கிருந்து வந்த எருசலேமில் இருந்து வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், பவுல் அப்போஸ்தலன் அல்ல. நாங்கள்லாம் இயேசுவோடு இருந்த டைரக்ட் ஆளுங்க, நாங்கள் தான் அவரோட நடந்தோம், அவரோட சாப்பிட்டோம், அவரோட பிரயாணம் பண்ணினோம். இந்த இடம் முழுவதில் இருக்கிற ஆளுங்களை கேட்டு பாருங்க. பவுல் திடீரென்று முளைச்சு வந்தாள், அவன் திடீரென்று வந்தாள். அவன்கிட்ட சொல்ல கேட்காதீங்க, அவன் வேற எங்கேயோ உங்களை கொண்டு போகிறான். இது பவுலுக்கு பயங்கரமான வேதனையை கொடுக்கிறது. ஐயோ, கலாத்திய மக்களுக்கு நான் இவ்வளவு என்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த இடங்களில் எனக்கு பயங்கர டயர்டாக இருந்தது அந்த பிரயாணத்தில். ஆனால் அந்த மக்களை போய் நான் சந்திச்சேனே. அதனால இங்கே 2 விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணுகிறார். ஒன்று ஹாஸ்பல்,
சரியான உபதேசம் என்ன? இரண்டாவது, அவருடைய அதிகாரத்தை, authority, பவுலுக்கு கிடைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை அவர் சரியாக சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமான மக்களே, பிரியமான ஜனங்களே, சில தலைவர்களுக்கு இங்கே இருக்கிறீங்க. சில நேரம் அந்த சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு அழைப்பு, ஹோலிங் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் மலைகளை நீங்கள் அடித்து நொறுக்குவீர்கள், குன்றுகளை தவிடுபடியாக்கி போடுவீர்கள். மோசே, இந்த இதை நான் தியானிக்கிற பொழுது மோசேவுடைய காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். மோசே வந்து ஆண்டவர் பக்குவமாக அவனை காப்பாற்றுகிறார். அந்த நைல் நதியில இருந்து காப்பாற்றிய பிற்பாடு ஆண்டவர் மோசேக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க 40 வருடம் அரண்மனையிலே வாழ்கிறான். பார்வோனுக்கு கீழே வாழ்கிறான். ராஜ மரியாதை, ராஜ போஜனம், அவருக்கு நல்ல வஸ்திரம், நல்ல இடம். ஆனால் அவன் ஒரு எபிரேயன். ஆனால் பார்வோன் நினைச்சு கொண்டிருக்கிறான், இல்லை இது நம்முடைய சந்ததி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவன் தான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, மோசே தன்னை வெளிப்படுத்துகிறான். ஒரு எகிப்தியன், ஒரு இஷ்டவேலனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அடித்து கொண்டு இருக்கிற பொழுது இவன் மோசே போய் அங்கே கேட்கிறான், ஏய் என்ன நடக்குது என்று சொல்லி அந்த எகிப்தியனை கொன்று போடுகிறான். ஒரு நாள், அடுத்த நாள் என்ன நடக்கிறான், எபிரேயனும் ஒரு ஜூதனும் சண்டை பண்ணுகிறார்கள். இவன் போய் கேட்கிறான், ஏய் என்ன சண்டை பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் சகோதரர்களவா? அவர் சொல்லுகிறார்கள், ஏய் நீ என்ன எகிப்தியனை அடித்து கொண்டது போல எங்களையும் கொல்ல பார்க்குறேன். அதோட மோசைக்கு அக்கு வேறு ஆணி வேறு எல்லாம் கலண்டு, ஐயோ என்னடா தெரிஞ்சுட்டு சம்பவம்னு சொல்லி அவர் என்ன செய்கிறான், மீதியானுக்கு ஓடுகிறான். ஏன் ஓடுகிறான் என்றா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்லுகிறேன், சுவாரஸ்யமான கதை. எல்லா மிருகங்களும் என்ன செய்ததாம், எல்லா மிருகங்களும் கேட்குதா, எல்லா அனிமல்ஸும் ஒன்று சேர்ந்து ஒரு கமிட்டி ஆரம்பித்தார்கள். என்ன செய்தார்கள், ஒரு கமிட்டி. நாங்கள் எல்லாம் மிருகங்கள், நாங்கள் குட்டி போட்டு பால் கொடுக்கிறவர்கள். என்ன செய்தது, பால் கொடுக்கிற இனம். ரைட். இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ததாம், நாங்கள் எல்லாம் பறக்கிறவர்கள், நாங்கள் முட்டை போட்டு குஞ்சு பறிக்கிறவர்கள். என்ன செய்கிறது, சொல்லுங்க பிரச்சனை இல்லை என்று சொல்லிச்சான். அப்போ 2 பேரும் நல்ல சந்தோஷமாக அப்படி அப்படி இருக்காங்க. வௌவால் பறந்து வருகிறது. வௌவால் தெரியும் தானே, வௌவாலு கண் தெரியுமா தெரியாதா, தெரியுமா? இரவில், பகலில் கண் தெரியாது, இரவில் கண் தெரியும். ஓகே, வௌவால் பறந்து வருகிற பொழுது வௌவால் வந்து சொன்னிச்சான், இந்த மிருகங்கள்ட பக்கம் போய் நின்றுச்சான். மிருகங்கள்ட பக்கம் போய் நிற்க, சிங்கம் தானே ராஜா. அவர் கேட்டானே, ஏய் நீ எங்கே நிற்கிற, ஏய் நான் வந்து குட்டி போட்டு நான் பால் கொடுக்குறாள், அப்படியா, ஆனால் நீ பறக்கிற ஆளாச்சே, நீ இங்கே இதுக்குள்ள வரக்கூடாது. அப்போ அது போய் பறவையோடு சேர்ந்துச்சான். பறவையோடு சேரும்போது பறவை சொன்னிச்சான், ஏன் இங்கே வந்தீங்க, அதனால் நான் பறக்கிறதுனால இங்கே வந்திருக்கிறேன், நீ இங்கே வரக்கூடாது, நீ வந்து முட்டை போடுறியா குஞ்சு பறிக்கிறியா, இல்லை நீ வந்து மிருகங்களுடைய ஜாதி. அதனால தான் சொல்லுவார்கள், வௌவால் 2 பேரும் ஏற்றுக்கொள்ள போய் மரத்தில் தூக்கி தலகளாக தொங்கிச்சான். புரியுதா, வௌவால் வந்து மரத்தில் தலகளாக தொங்கி கொண்டு இருந்துச்சான். என்னண்டா, மோசையை வந்து எகிப்தியரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எபிரேயரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், நான் போகவில்லை. இயேசு சொல்லுகிறார், அதாவது கடவுள் கேட்கிறார், தேவன் கேட்கிறார், மோசே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ தான் அதற்கு சரியான ஆள். ஆனால் மோசே சொல்லுகிறார், எனக்கு முடியாது சார், அவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பவுலும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் இருந்து தான் கலாத்தியருக்கு எழுபத்துக்கிறார். ஆனால் பவுல் ஒரு தைரியமான ஒரு மனுஷன். அவருடைய உடல் பலகீனம் இருந்தாலும் அவர் ஒரு ஸ்ட்ராங் மேன். அதனால தான் அவர் என்ன செய்கிறார், சில காரியங்களை அவர் தைரியமாக எழுதுகிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். வசனம் 6 வாசிங்க. வசனம் 6, கலாத்தியர் 1 வசனம் 6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல.
நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஓகே, அடுத்த ஸ்லைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி 2 என்று நான் போட்டிருக்கேன். அதில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லாத சுவிசேஷம். இன்றைக்கு எல்லாத்துலேயுமே கலப்படம் வந்துட்டு எவ்ரிதிங் இன்றைக்கு மிக்ஸ்ட் தான். இன்றைக்கு மேரேஜ் கூட இன்றைக்கு மிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் வந்து எல்லாத்துலேயுமே ஒரிஜினலும் இருக்குது, டூப்ளிகேட்டும் இருக்குது. ஒரிஜினலும் இருக்குது, டூப்ளிகேட்டும். ஆனால் ரெண்டையுமே நீங்கள் வித்தியாசம் பிரித்து பார்க்க முடியாது. ஏண்டா ரெண்டும் அதே குவாலிட்டி, அதே குவாலிட்டி. ஆனால் இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தேவை. இதை பிடிக்கலாம் இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட்னா அதுக்கு நாங்கள் நாலேஜ், சில அறிவுகள் தேவை, சில எக்ஸ்பீரியன்ஸ், சில அனுபவங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் அதிகமாக இறந்து போகிறார்கள், அதிகமாக வியாதிப்படுகிறார்கள். என்னென்று செக் பண்ணுகிறப்ப சொல்கிறார்கள், கலப்படமாக பாவிக்கப்பட்ட எண்ணெய்கள், கலப்படமாக இருக்கிற உணவுப் பொருட்கள், இதுக்குள்ள சில பிளாஸ்டிக் இருக்குது. சில நேரம் அது நீங்கள் பாவிக்கிற ஆயில் இல்லை, வேறு ஏதோ திரவம் இருக்கிறது, வேறு ஏதோ ரசாயனங்கள் இருக்கிறது. அது கெட்டு போகாமல், பழுதாகாமல், கலர் மாறாமல் இருக்கிறது. இன்றைக்கி எல்லாத்துக்குள்ளுமே இந்த கலப்படம் இருக்குது. அதே மாதிரி சுவிசேஷத்துக்குள்ளே இந்த கலப்படம் இருக்கிறது. அதனால் இயேசு முதலாவதே சொல்லுகிறார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது எடுத்தோன்னே மனுஷன் தான் சொன்னார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு வஞ்சிப்பு இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்றைக்கு சொகுஷான சில சுவிசேஷம், எப்போ பார்த்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நடத்துவார் உனக்கு. ஆனால் கடவுளுக்குள்ள இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம், அவரோடு இருக்கிற, அவரோடு பேசுகிற அந்த பழக்கங்கள் இல்லாததுனால இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஈஸியாக நாங்கள் என்ன செய்கிறோம், தவறி போகிறோம். இன்றைக்கு பவுல் முதலாவது என்ன செய்கிறார், கலாத்தியரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். என்னண்டா, இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் எப்படி நீங்கள் வெளியாகினீங்க, இவ்வளவு சீக்கிரமாக எப்படி நீங்கள் இயேசுவை விட்டு, இந்த சுவிசேஷத்தை விட்டு வெளியானீங்க. என்ன நடந்தா கலாத்தியாவில், இந்த யூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் இயேசுவை கிருபையினால் மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதாது, நீங்கள் வந்து விருத்த சேதனம் எடுக்க வேண்டும், யூத முறைமைகளை நீங்கள் கையாள வேண்டும். இவைகளை பிரஜாதிகள் என்ன சொல்கிறாங்க, இது கடினமாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது. அதனால விலகிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க கொஞ்சம் பேர். இதனால தான் அவர் என்ன செய்கிறான்டா, சில இடங்களில் பவுல் சொல்ல, நான் கற்ப வேதனைப்படுகிறேன், நான் பயங்கரமாக வேதனைப்படுகிறேன். இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போவது மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியமாக இங்கே வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரெண்டாவது நீங்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா, பவுல் கடினமான வசனங்களை இங்கே உபயோகப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். எத்தனையாவது வசனம் என்றா, ஓகே, 7வது வசனத்தை வாசிங்கள். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. 8வது வசனம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்குள்ளே பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிற கடவன். திட்டுறார், நாசமா போயிடும். இன்னைக்கு சிலர் இதில் விளையாடுறாங்க. அதான் நான் சொல்வேன், நெருப்போட விளையாடக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டா, இயேசு எழுதி கொடுக்கிற பொழுது வெளிப்படுத்தல் யோவான் சொல்லுகிறார், இந்த வார்த்தையில் ஒரு எழுத்தை கூட்டினாலும் ஒரு எழுத்தை அதிகரித்தாலும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சாபம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வியாதி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள் அவனிடத்தில் வரும். நான் உங்களை பயப்படுத்தலை, உங்களை வெறுட்டையில். ஏண்டா
இங்கே பவுல் சொல்லுகிறார், வானத்திலிருந்து ஒரு தூதர் வந்து உங்களுக்கு சொன்னாலும், இந்த உபதேசத்துக்கு வித்தியாசமாக சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏண்டா இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணம் பொய்யா போயிடும், அவர் அந்த சிலுவையில் செய்த பாடுகள் பொய்யா போயிடும். அதனால் அவர் உங்களுக்காக யாவையும் சிலுவையிலே அவர் செய்து முடிச்சுட்டார். எனவே நீங்கள் ஒன்று, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். நாங்கள் பார்க்கிறோம் இந்த சபை சரித்திரத்தில் மார்ட்டின் லூதர், ரோமர் அவரை தொட்ட வசனம் ரோமர், அதே நேரத்தில் கலாத்தியர்லையும் சில காரியங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அவருடைய வாழ்க்கையில். எனவே கலாத்தியர்களுக்கு பவுல் சொல்லுகிறார், சாப வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ஏனென்றா சபிக்கப்பட்டவன், அதாவது தேவனுடைய பிள்ளைகளை திசை திருப்புகிறவன், வஞ்சகத்துக்கு ஈராக நடத்துகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் அவர் சொல்லுகிறார், 10வது வசனத்தை வாசிங்கள், 9வது வசனம். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஓகே, இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார். ஏண்டா என்ன அழைச்சது ஆண்டவர், அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நியூட்ரல். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, தேவன் என்ன அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் சரியான இது. இன்றைக்கி மனுஷரை பிரியப்படுத்துகிற நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் பவுல் செத்த பிறகு, இப்போ பவுலை போய் நாங்கள் பேட்டி எடுக்கிறோம், பவுல் இறந்துட்டார், பரலோகத்தில் இருக்கார். இங்கே கவனிங்க, பரலோகத்தில் இருக்கார். அவர் இயேசு போகணுன்னு என்ன கேட்டிருப்பார்? பவுலை பார்த்து என்ன கேட்டிருப்பார்? அப்பா 13 நிருபங்களை நீங்கள் எழுதிட்டீங்களாமே, அப்பா கேள்விப்பட்டேன். நோ, இவ்வளவு அப்பா ரோமர், எபேசியர், பிலிப்பியர் இதெல்லாம் போய் ஊழியம் செய்தீங்களாமே, எப்படி? உங்களுடைய உள்ளம் எனக்கு முன்பதாக எவ்வளவு உண்மையாக இருந்தது, என்னுடைய சித்தத்தை செய்தாய். அதுதான் அவர் 25வது அதிகாரம் மத்தேயுல இயேசு கேட்கிறார். வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் 2 பகுதியினர் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், உம் நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, உம் நாமத்தினால் பிசாசுகளை திரட்டினோம் அல்லவா, ஊர் ஊரா போய் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோம் அல்லவா. உங்களை அறியேன். என்னண்டா ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே மக்கள் வராவிட்டால் ஆண்டவர் எதையுமே ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எங்கே நாங்கள் உமக்கு சாப்பாடு கொடுத்தோம், எங்கே உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எங்கே உம்மை விசாரித்தோம், இந்த சிறியாரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷனுக்காக அல்ல, மனுஷனை நான் பிரியப்படுத்தாக அல்ல. இன்றைக்கு ஊழியம் 2 விதமாயிட்டு, ஒன்று அழைப்புக்காக ஊழியம் செய்கிறது, இன்னொன்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறது. ஏன் இந்த வசனங்களை ஆண்டவர் சொல்லுகிறான்னு தெரியல. ஒன்று ஆண்டவர் எங்களுக்காக செய்த காரியங்கள் எல்லாவற்றால் அவர் எங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபையினாலே ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார். இன்னொன்று இல்லை ஊழியம் கிடைக்கிறதுனால இன்றைக்கு எப்படின்றா, ஏன் இந்த கொஸ்பல் மாறுதுன்னு பார்த்தீங்கன்றா, கிரேஸ் என்று சொல்கிறாங்கடா, வாங்க உங்களுக்கு காசு கிடைக்கும், வாங்க உங்களுக்கு இது கிடைக்கும். அவன் பணத்தின் மேலே பணத்தை சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இயேசுவை வச்சு மக்கள் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள், இயேசுவை வைத்து இன்றைக்கு உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சபைக்கு வாங்க வியாதி மாறும், ஓகே, சபைக்கு வாங்க உங்களுடைய கடன் மாறும், ஓகே, ஆனால் அது சுவிசேஷம் அல்ல. மாறாக நீங்கள் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய சாபங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கிறாரு. எனவே நாங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா ஒரே வழி இயேசு மாத்திரமே. இதுதான் உண்மையான ஒரு சுவிசேஷம்.
அதனால நீங்கள் சபைக்கு வருகிறதுனால உங்களுக்கு சாபம் இருக்குது, உங்களுக்கு வியாதி மாறாதனில் ஆண்டவர் சுகமாக்குவார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வார். ஆனால் பேசிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பவுல் எதை சொல்ல வருகிறாருன்றா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய சத்தத்தின்படி நீங்கள் வாழ நீங்கள் ஒப்புக்கொடுங்கண்டு. அதில் பகுதி 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நாங்கள் பார்க்கிற பொழுது தேவனாலே இது என்ன செய்யப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சுவிசேஷமாக இருக்குது. 11வது வசனத்தை வாசிப்பீங்களான்னு? மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியினாலதென்னவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனமாய் இருந்தேன். ஓகே, போதும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலை பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு. பவுலை தெரியுமா? கை வைத்துங்க. பவுல் தெரியும். பைபிளில் இருக்க பவுல் தெரியும். ஆரோன், வெரி குட், வெரி குட், சூப்பர், ரைட். பவுல் யாருண்டா, அவர் ஒரு ஜூதன், அதே நேரத்தில் அவர் ஒரு பரிசேயன். அவர் என்ன செய்தார்டா, ஆரம்பத்தில் சபை பிறந்த பொழுது, அதோட இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிற்பாடு சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதன் என்ன செய்தார்? துன்பப்படுத்தினார். ஆட்களை அடித்து கொலை செய்வது, அதே மாதிரி ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டது, இது எல்லாமே காரணம் இவர்தான், இந்த பவுல் தான். ஆனால் இவர் தமஸ்குவுக்கு போகிற பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவரை சொல்லுகிறார், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக மாற்றப் போகிறேன். இதெல்லாம் செய்துட்டு பிறகு ஆண்டவர் சில காரியங்களை பவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதன் பிற்பாடு அவர் வந்து அப்போஸ்தலர்களை சந்திக்கிறார். சந்தித்த பிற்பாடு இந்த ஊழியங்களை அவர் தொடங்கி ஆரம்பித்து கொண்டு போகிறார். இதை தியானிக்கிற பொழுது ஆண்டவர் என்னோடு கூட சில காரியங்களை பேசியிருந்தார். நான் சில காரியங்கள் நான் மறந்துட்டேன். அந்த இதெல்லாம் நான் 2011 என்ன செய்தா, ஸ்டில் நான் 16 வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். 16 வயதில் ஊழியத்துக்கு வருகிற பொழுது ஓகே, எல்லாம் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குது தண்டு. ஆனால் திடீரென என்னுடைய யோசனை இல்லை, நான் கொஞ்சம் சம்பாதிக்கணும், நான் கொஞ்சம் உழைக்கணும், நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும். நான் என்ன செய்தேன்டா, 2011 நான் கட்டாருக்கு போயிருந்தேன். கட்டார் தேசத்துக்கு போகிற போல சொல்லியிருந்தார்கள், வேலையெல்லாம் அப்பா ஏர்கொண்டு கீழே தான் வேலை, எல்லாமே ஏர் கண்டிஷன், அப்படி இப்படி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. அப்பா புது உடுப்பு அது இது பேக்கு எல்லாம் வாங்கிட்டு போகணும். கொண்டு போனோன்னே கொண்டு போய் எங்களுடைய அந்த அக்கமடேஷன் அந்த இடத்துல விட்டாங்க, அந்த கேம்பில். கதையை கேளுங்க. விட்டாங்க. எப்படி என்றால், வாஷ்ரூமுக்கு கதவு இருக்காது. வாஷ்ரூமுக்கு கதவு இல்லாத ஒரு வாஷ்ரூம். கிச்சனுக்கு பக்கத்தில் தான் அந்த டாய்லெட் இருக்குது. அங்கே அந்த சமைக்கிற மீன் அரிசி எல்லாம் எங்கே கழுவுவாங்கன்னா இந்த டாய்லெட்டுக்குள்ளே தான் கழுவுவாங்க. கழுவிட்டு கொண்டு போய் என்ன செய்வார்கள், சமைப்பார்கள். எனக்கே இருதயம் உடைஞ்சு போச்சு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம், ஒரு ஜெயிலை விட பயங்கர மோசமான ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். போகிற பொழுது சரி சாப்பிட வாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் சமைக்கிறத பார்க்கவே அப்பாக்கு இடத்தையே பார்க்க முடியாது. ஆனால் அவங்க என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. என்ஜாய், வெரி குட். சாப்பிட வாங்கினோம். பெரிய ஒரு தட்டு கொண்டு வந்து ரைஸ் குக்கரில் அப்படியே சோறை கொட்டிட்டாங்க. கறியெல்லாம் அப்படி இதில் ஊற்றுறாங்க. ஒரு தானே கையை பார்த்தா சிறங்கு சொரியாக இருக்குது, ஒரு தான் அப்படியே வெத்தில போட்டு வாய் விட்டு வர்றி எல்லாரும் சாப்பிட்றாங்க. எனக்கும் வாங்க என்ன செய்யல, அட இவ்வளோ காசை கட்டி வந்துட்டோம், திரும்பி போகக்கூடாது. நீங்கள் சொன்ன நீங்கள் 3 மாதம் வரைக்கும் நான் கட்டியில் அழுதேன். ஐயோ என்ன இதுன்ற 4 மணிக்கெல்லாம் எழும்பிடணும் வேலைக்கு, பஸ்ஸில் இருந்துடணும். 4 மணிக்கு 1 நிமிஷம் பிந்தினாலும் பஸ் எடுத்துருவான். ஒரு நாள் வேலைக்கு நீங்கள் போகாட்டி 5 நாள் சம்பளத்தை கட் பண்ணிடுறான். ஜோம் பண்ணினேன்.
நான் போனோடனே முதலாவது ஆண்டவர் மாற்றினார், எங்களுடைய அந்த ரூம்ஸை மாற்றினார். கொண்டு போய் என்ன செய்தார்கள், அதுக்கு இடையில் நான் சொல்கிறேன் கதை. இப்படியெல்லாம் போகும்போது எனக்கு எதுக்குமே எனக்கு தெரியலை. நான் ஒரு பைபிள் கொண்டு போயிருந்தேன். பைபிள், அந்த பைபிளை என்ன செய்தான் எடுத்தார். இனி ஒன்றும் இல்லை, இதுதான் எனக்கு சொத்துன்னு சொல்லி பைபிளை வாசிக்க ஆரம்பித்த பக்கமாக வாசித்தேன். ஒரு நாளைக்கு அதிகாரம் பார்க்குறது இல்லை, வேலையை கடன்னு முடிக்கிறது. மற்றவன் ஃபோனில் இருப்பான், ஆளுங்களோட பேசிக்கிட்டு இருப்பான், பார்ட் டைம் வேலைக்கு போவாங்க. ஆனால் நான் என்ன செய்தேன்டா, பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். பைபிளை வாசிக்க ஆண்டவர் பேசினார். அழுவேன், கண்ணீர் ஊற்றும் பைபிளில். பல மணி நேரம் நான் ப்ரே பண்ணுவேன், ஜெபிப்பேன். ஆண்டவர் முதலாவது மாற்றினார், அந்த கேம்ப், அந்த அக்கமடேஷனை மாற்றினார். கொண்டே அல்கரானான்னு சொல்லி சவுதி போர்டரில் ஒரு இடம் எடுத்தாங்க. தூரம் தான், ஆனால் புது பில்டிங். நான் ஜெபம் பண்ணியிருந்தேன், ஆண்டவரே எங்களுடைய ரூமுக்குள்ள குடிகாரங்க வரக்கூடாது. எல்லாமே அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் பிரதர் காந்தனோட இருக்கிற டீம் எல்லாமே நாங்கள் யங்காக இருப்போம், அதே இதில் எந்த குடிபோதையும் நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, அந்த தேசத்தில் அந்த ரூமில் இருந்த எல்லாருமே சபைக்கு வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சபையை எனக்கு தந்த எல்பெத்தேல் என்று தந்தது மாத்திரமல்ல, அதில் ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஊழியம்ன்ற சாதாரண ஊழியம் இல்லை. ஒவ்வொரு மண்டையும் நாங்கள் என்ன செய்திருவோம்டா போயிடுவோம். அது அரபு தேசம், இஸ்லாமியர்கள் வாழுகிற தேசம். ஏதாவது கிறிஸ்தவம் சம்பந்தமான காரியம் இருந்தேன்டா உடனே தலையை அறுத்துருவாங்க. ஆனால் ஒரு டீம் இருந்தது, நெருப்பு டீம். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு மண்டேயும் சரியாக 10 மணிக்கு எழும்பி நைட்டு இரவு 10 மணிக்கு போய் என்ன செய்வோம், நடந்து போவோம் அந்த பாலைவனத்தில். பாலைவனம் என்பது மணல் மாய்த்தான் இருக்குது, உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அதில் நிறைய கற்கள் இருக்கிறது. அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், இயேசுவை சிலுவையை அவருக்கு மேலே வச்சுட்டு சவுக்கால் அடித்து கொண்டு போகும்போது மணலுக்கு மேலே அவர் நடக்கையில் கல், சரியான கூர்கூர் கல் என்றா. அதெல்லாம் சவுதி அரேபியா, அங்கே கத்தார், அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியா, ஜோர்தான், இஸ்ரவேல் எல்லாம் அந்த பகுதியெல்லாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கண்டா அந்த இடத்துல தேவன் மாற்றத்தை ஏற்படுத்தினார். நாங்கள் அந்த பாலைவனத்துக்குள்ள நடந்து போவோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் 40 வருஷமாக இங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் பாஸ்டர்ண்டாங்க. 40 வருஷம் அவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு புது ஆளை கொண்டு போயிட்டீங்கடா, அந்த சரௌண்டிங், அந்த இடத்துக்கிட்ட வந்தாலே தூக்கி எறியப்படும். பிசாசு பிடிச்ச ஒரு ஆளை நீங்கள் அந்த பக்கத்தில் கொண்டு போனாலே யாரும் ஜெபிக்க தேவையில்லை, தூக்கி வீசப்படும், ரிலீஸ். அவங்க எப்படி ஜெபிப்பாங்கண்டா, கையை கோர்த்துருவாங்க. 4 எல்லாரும், அந்த ஊழியங்க எல்லாரும் கையை கோர்த்துட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி ஹல்லேலூயா ரபா ஷகா ரா ரியான் தரவா, இதுதான் ஜெபம். அங்கே வந்து ஆண்டவரே ஐயோ, அந்நிய பாசை தான். எத்தனை மணி மட்டும், 2 மணி 3 மணி மட்டும் பேசுவார்கள். ரைட், ஓகே, ஜெபம் முடிஞ்சது போகுண்டு. அதிலே சொல்லுவார்கள், ஆண்டவரை பார்த்தேன், அது செஞ்சேன், இது நடக்கு. சபையில் நாங்கள் வருகிற பொழுது அப்படித்தான் அற்புதங்களும் ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார். இங்கே பவுல் இந்த நிருபங்களை வாசிக்கிற பொழுது பவுலை ஆண்டவர் அழைத்தது உண்மை, அவருக்கு கொடுத்த அந்த அதிகாரம் உண்மை. ஆனால் இந்த நம் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை. ஆனால் அவர் அடித்து சொல்லுகிறார், ஆண்டவர் இதெல்லாம் செய்தார். இதை வாசிக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணுவேன். எவ்வளவு கடினமான காரியங்களுக்குள்ளாய் ஆண்டவர் எங்களை கொண்டு போனார். எதற்காக என்றால் எங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார், எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சில கடினமான பாதைகளுக்கு நேராக நீங்கள் போய்கொண்டிருக்கீங்கடா, ஆண்டவர் உங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்காக நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது தேவன் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், நான் என்னென்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்தது, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, நான் இப்படியெல்லாம் இருந்தேன் என்று சொல்லி அப்படி சொல்லுகிற அந்த பவுல் சொல்லுகிறார். அதனால தான் நான் உறுதியாக சொல்லுகிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லுகிறேன், உங்களுக்கோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று. அடுத்த கீழ் வசனங்களை நாங்கள் வாசிப்போமா? நாங்கள் முடிக்கலாம். வாசிங்க 18வது வசனம். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள்
பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயும் இருந்தேன். ஓகே, ரைட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணுகிறார். இங்கே கவனிங்க, இது என்ன? சரி, இது பென்சில் என்று வச்சுக்கொள்ளுங்க. நான் பென்சில் எடுக்க மறந்துட்டேன். இந்த பென்சில் யார்கிட்டலாம் இருக்கும்? படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட, வேற டீச்சர்ஸ்ட்டு, வேற யார்கிட்டலாம் இருக்கும்? இந்த பென்சில் யார்கிட்டலாம் இருக்கும்? பென்சில் அல்ல, பேனா. லோரி ஓடுறவட்ட, ரோயிங் வரையங்களோட, படம் வரைகிறவங்கள்ட்ட இருக்கும். வேற யார்கிட்ட இருக்கும்? நிறைய பேர் இருக்கும், எல்லாத்துட்டையும் இருக்கு. ஓகே, ரைட். இந்த பென்சிலோட பேனை இப்போ எல்லாம் டச் அண்ட் கோ அது பார்க்கிறோம். பஸ்ஸில் போகும்போது கான்ட்ராக்டர் கிளீனர் வச்சுட்டு அந்த நல்லா இருக்க டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்பாரு. அவற்றையும் இது இருக்கும். கார்பெண்டர் இப்படி வச்சுருப்பாங்க. கார்பெண்டர் கோடு கீறுறது இதன்ற கோடை நல்லா கீறிட்டு அப்புறம் அதை வெட்டி எடுத்துருவாங்க. அவற்றையும் இது இருக்கும். வேற யார்கிட்ட இருக்கும்? அணுவற்ற இருக்குமா? அவற்றையும் இருக்கும். ஆகும் ராஜா, பிச்சைக்காரன் இருக்கும். இன்றைக்கு எவ்வளவு சில்லிங் காசு கிடைச்சது, எவ்வளவு. ஆனால் இந்த பேனா எப்போ பெருமதியாக இருக்கும்? யாரிடத்துல இருக்குதோ அவ்வளோதுக்கு இதுக்கு பெருமதி. இதே மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவர் சிலரை யாரோடு இணைக்க வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைச்சிட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். சில டிசிஷன் சரௌண்டிங்கில் யார் இருக்கிறா, என்னுடைய எல்லைக்குள்ள யார் இருக்குதா. இன்றைக்கு ஒரே குறையே நீங்கள் பேசுகிற ஒரு நபரோடு இருந்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை என்னவாயிரும்? குறைவாக தான் இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் பவுலை அழைச்சிருந்தாலும் அவன் போய் கனெக்ட் ஆகிறான். பேதுருவை சந்திக்கிறார்கள், அப்போஸ்தலரை சந்திக்கிறார். ஒருவேளை அவர்களுக்குள்ளே இருந்துதான் அந்த அபிஷேகம், அந்த குணமாக்கும் வரம். பவுல் நிறைய கற்றிருக்கலாம், ஹமாலி இடத்துல பற்றிருக்கலாம், அவனுக்கு நிறைய நியாயப்பிரமாணங்கள் அத்துப்படியாக இருந்திருக்கு, எல்லாமே மனதில் இருந்திருக்கு. ஆனால் சந்திக்கிற நபர்கள், இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வட்டாரங்களிலே நீங்கள் பார்க்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சில காரியங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் ஜஸ். எனவே இந்த பென்சில் எல்லாம், அந்த பென் பிச்சைக்காரனே இருக்கும், ராஜாவிடத்திலே இருக்கும். ஆனால் எங்கே இருக்கிறதோ அங்கே அதுக்கு பெருமதி. உங்களுடைய வாழ்க்கையை பெருமதியாக மாற்றுவதற்கு நீங்கள் இயேசுவோடு இணைஞ்சிருங்க. நாங்கள் அந்த செல் குரூப்பில் அதை தான் பார்த்தோம். கிறிஸ்துவுக்கு நிலைத்திருங்கள். அதான் நான் ஒவ்வொரு செல் குரூப்லையும் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்கு நிலைத்திருங்கள் என்பது ஒரு உதாரணம் நான் கொடுத்தேன். அதாவது நான் செடி, இன்னொரு ஆள் பக்கத்தில் இருந்தால் கொடி, அதோடு தொடர்பாக இருக்கிற பொழுது அந்த கொடி பூக்க ஆரம்பிக்கும், காய்க்க ஆரம்பிக்கும், கனி கொடுக்கும். எப்பொழுது அந்த கொடிக்கும் அந்த செடிக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதோ அதோட டை, இறந்து போயிடும் அந்த செடி, அந்த கொடி. ஆனால் செடி அது நிலத்தில் இருக்கிற எல்லா தண்ணி, அதனுடைய எல்லா காரியங்களையும் உறிஞ்சி அது எப்பயுமே இதாக தான் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் கடவுள் இயேசுவோடு கூட நாங்கள் இணைஞ்சிருப்போம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இணைச்சிருவோம். அதுதான் மெயின் முக்கியமான காரியம். ஹாஸ்பிட்டல் என்பது இயேசுவோடு நீங்கள் இணைச்சிருங்க. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை சார்ந்து நீங்கள் வாழுங்க. அவரோடு கூட நீங்கள் இருங்க. எந்த நேரமும் நாங்கள் அவரோடு நாங்கள் பேசணும், அவரை நாங்கள் பார்க்க வேணும். காலையில் எழும்பினோன்னு ஜீசஸ், அவருடைய முகம் உங்களுக்கு தெரியணும், அவரை நீங்கள் பார்க்க வேண்டும், அவரோடு நீங்கள் பேச வேண்டும். அப்படியாக இருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எனவே பவுலை தேவன் அழைச்சிருந்தாலும் அவர் சில காரியங்கள், தேவனோடு சில நேரங்களை அவர் செலவிடுகிறார். 3 வருஷம் அவர் என்ன செய்கிறார் என்றால், அரபி தேசத்தில் போய் இருக்கிறார். பிற்பாடு பேதுருவை சந்திக்கிறார். இப்படி செய்து பிற்பாடு தான் அவர் ஊழியத்தையே ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
எனவே இந்த கால வேளையிலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் என்னத்தை எதிர்பார்க்கிறாண்டா, தூய்மையான ரட்சிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அதில் எந்த மாற்றமில்லை. கிரியையினால் அல்ல, சடங்குகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அதே போல் நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு என்ன நடக்குதுன்றா, தேவன் எங்களை அங்கீகரித்தாலும் மனிதருடைய பார்வையிலே சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு தெரியும் பிரதர் ஏன் இன்றைக்கு சபைக்கு வரையில், ஆண்டவருக்கு தெரியும் பிரதர், அவருக்கு தெரியும் என்ற வேலை எனக்கு டயர்ட் இருக்குது. ஆண்டவருக்கு தெரியும் உங்களை, ஆனால் சில காரியங்கள் சில மனிதர்களுக்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு பரிசுத்தம் இருக்கிறது, தூய்மை இருக்கிறது, ஓகே அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அது வெளியில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சில வெளிப்பாடுகள் வெளியில் தெரியும். சில நாங்கள் செய்கிற காரியம் வெளியில் தெரியும். உள்ளத்திலக்கில் இருக்கிறது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் இருக்கிறது தான் வாயால் வெளியில் வரும். இன்றைக்கு எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றதை நாங்கள் ஆராய வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். எனவே பவுலுக்கு ஆண்டவர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் அவருக்கு மனிதர்களால் ஒரு அங்கீகாரம் அவருக்கு தேவைப்பட்டது. என்ன அங்கீகாரம் என்றால், அப்போஸ்தலர்கள் வந்து அவரை சொல்ல வேண்டும், இவர் வந்து எங்களோடு இருக்கிற ஒரு ஆள் என்று சொல்லி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு அந்த டீம் வந்து சொல்லுகிறார்கள், ஒரு காலகட்டத்தில் வருகிற பொழுது நாங்கள் அதை பின்னுக்கு பார்க்கலாம், இவரை கடவுள் தான் ஏற்படுத்தினது, இவர் தேவன் தான் இவரை நியமித்தது என்பதை அவர்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரைட், இந்த கால வேளையை நான் இதோடு நான் நிறைவு செய்கிறேன், முடிக்கிறேன். எனவே இந்த கலாத்தியுடைய நோக்கம் எங்களுக்கு இதுதான். சுவிசேஷம், அதாவது பிழையான தவறான காரியங்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும் ஒரு சரியான ஒரு காரியத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும், ஒரு சரியான ஒரு சுவிசேஷத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அப்படி வருகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிலை குலைய மாட்டோம். அதைத்தான் சொல்லுகிறார் யாக்கோப்பு சொல்லுகிறார், நீங்கள் அதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் உறுதி இல்லாவிட்டால், அவிவிசுவாசத்தோடு இருந்தீங்கன்றால் அடிக்கப்படுகிற அந்த தண்ணீரை போல் நாங்கள் ஒரு தளம்பி கொண்டு இருப்போம். இதில் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கில் இருக்க மாட்டோம். கிறிஸ்தவம் என்பது நாங்கள் சரியான ஒரு உறுதியான ஒரு நிலையில் நாங்கள் இருப்போம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிதான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம் இந்த காலை வேளையிலே.